அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 3ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தா வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ஸோ சொல்கிறது எல்லாமே தகவலாக பாருங்கள். அதில் மாதிரி இதில் சில தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக். ஸோ நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் சிபி ஸ்டடிஸோட தகவலெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் சிபி ஸ்டடிஸர் இல்லை, நானும் உங்களே மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட் ஈவெண்ட், ஸ்டாக் ஸ்பிட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட நல்ல நியூஸு, அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நியூஸு. பட் வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. பட் அந்த நியூஸ் வந்து இப்போ வேஸ்ட்டு தான். இருந்தாலும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். எஃப்ஐஎஸ் உலகம் போல் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்று வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4788 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா அவங்க விற்றதுக்கு 2 மடங்கு அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. 8790 கோடி ஓவராலாக வாங்கியிருக்காங்க. ஸோ விற்றதோட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு அதோட லாஸ்ட்டில் கொஞ்சம் மேலே வந்து முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு வந்து இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் அடி தான், 2% வரைக்கும் எனக்கு காலி. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஜெமாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லிமிடெட் 360 ரூபா பேஸு. ரீசனல் லிஸ்டான ஸ்டாக்கு 112 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் காலாண்டில். இது இயர் இயரில் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 27% வந்திருக்கு. ஸோ இயர் இயரில் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஜெமாலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபொசாக்கோ இந்தியா லிமிடெட் 3354 ரூபா பேஸு. கிட்டத்தட்ட 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் இயரில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபொசாக்கோ இந்தியா. சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 25 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸுக்கு டிவிடெண்ட் டீல் வந்து 3/4%. ரெக்கார்ட் டேட் ஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடியூரில் வரும். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 1407 ரூபா கரண்ட் பேஸு, 2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 4% குறைவு. ரெக்கார்ட் டேட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 7 மார்ச். செக்டர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இந்த நியூஸும் வந்து 2-3 நாள் ஆகுது. 28 வந்தது. இந்த ஃபொசாக்கோவும் 28 வந்தது. நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன், 2 நாள் வீடியோ போடாதனால. ஆப்டிமஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 200 ரூபா கரண்ட் பேஸு, 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் வச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 10 ஸ்டாக் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து 21 மார்ச். செக்டர் வந்து NBFC. அடுத்து பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு தான் இருக்குது, உறுதியெலாம் கிடையாது. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அட்கோ 166 ரூபா கரண்ட் பேஸு, 10 மார்ச்சில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லுவாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. டிவிடெண்டான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 14 மார்ச் 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 2 ரூபா 5 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 2 ரூபா இல்லை 1 ரூபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏஜிஐ இன்ஃப்ரா லிமிடெட் 814 ரூபா கரண்ட் பேஸு, 10 மார்ச்சில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் கொடுத்து முடிக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 19 மார்ச். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டு. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி ஸ்பிட்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1:2, அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 5 மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் 10,341 ரூபா கரண்ட் பேஸு, 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் தான் வைக்கிறாங்க. ஸோ மார்ச்சோட ரிசல்ட்டும் வருது, அதேமாதிரி டிவிடெண்டாக அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 70 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்டட் கம்பெனி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் 7715 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க சேல்ஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம். டொமஸ்டிக்கில் இயரில் பார்த்திங்கன்னா 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 23%. 2 வீலர் சொல்கிறேன். 2 வீலர் வந்து டொமஸ்டிக்கில் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 23% உயர்ந்திருக்கு. டோட்டலாக எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக்கை பார்த்திங்கன்னா 2% உயர்ந்திருக்கு இயரில். அதாவது அப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இயரில் 2 வீலர் சேல்ஸு. அதே கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் 3% உயர்ந்திருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2% டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 1% உயர்ந்திருக்கு. அதேமாதிரி டோட்டல் 2 வீலர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் 11% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை டவுன் ஆகிருக்கு. அதே எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 21% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 2% உயர்ந்திருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ளஸ் 2 வீலர் ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2% உயர்ந்திருக்கு. அடுத்து அசோக் லேலண்ட் கரண்ட் பேஸ் 209. இவங்களும் சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7% உயர்ந்திருக்கு. இது வந்து மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 7% உயர்ந்திருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 4% உயர்ந்திருக்கு. டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உயர்வும் இல்லை, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அதே லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 2% உயர்ந்திருக்கு. லட்சன் டர்போ லிமிடெட் கரண்ட் பேஸ் 3198 ரூபா. இவங்களுக்கு வந்து லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு. லார்ஜ் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ஆர்டர்னு சொன்னால் 2500 கோடியிலேருந்து 5000 கோடி. ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியாவில் யூபிலையும், இன்னொன்று சவுதி அரேபியா, இன்னொன்று வந்து அபுதாபி. ஸோ 3 இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுலேயுமே கிடச்சிருக்க ஆர்டர். மொத்த மதிப்பு தான் 2500 கோடியிலேருந்து 5000 கோடி வரைக்கும். அடுத்து ஆர்பிஎம்
இன்ஃப்ராகான் லிமிடெட் 308 ரூபா காயின் பேசி எஸ்எம்இ கேட்டகரி 21 கோடியே 38 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது முந்திரா பெட்ரோச்சம் லிமிடெட். யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 226 ரூபா காயின் பேசி 8 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ராயல் இந்தியா லிமிடெட். லேயர் ஃபுட்வேர் லிமிடெட் 199 ரூபா காயின் பேசி 22 கோடிக்கு மொத்தமாக ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகமான ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஷூ, சாக்ஸு, பேகு, செப்பல்ஸ் இந்த மாதிரி சப்ளை பண்ணதுக்கான ஆர்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியிலையும் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 22 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு லேகர் ஃபுட்வேர் லிமிடெடுக்கு. மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட் 145 ரூபா காயின் பேசி 10 கோடி 22 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. பிரசா இன்ஃபோகாம் அண்ட் பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். பிஆர் கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 108 ரூபா காயின் பேசி எஸ்எம்இ கேட்டகரி 30 கோடியே 71 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பாவநகர் முனிசிபல் கார்பரேஷன். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட் 364 ரூபா காயின் பேசி 28 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது கொடுத்தது அல் சபா குரூப் ஈராக், பவர் லிங்க் ஆஸ்திரேலியா இந்த 2 குரூப்பும் சேர்ந்து கொடுத்த ஆர்டரோட மதிப்பு தான் 28 கோடி. இது இன்டர்நேஷனல் ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் ஆர்டர் கிடச்சிருக்கு. 272 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அதானி குரூப். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த நியூஸு நான் லேட்டாக சொன்ன நியூஸு இன்றைக்கி டேட் முடிஞ்சுது, அதனால சொல்கிறேன். இது என்னென்னா நண்பர் ஒரு அடிக்கடி கேட்டே இருந்தார். கொஞ்ச நாள் மீடியா ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தார். அப்போ எந்த நியூஸுமே இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த நியூஸும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட். இது ஒரு ட்ரஸ்ட்டு இன்வைட்டு, நம்ம பிஜி இன்வைட் மாதிரி இது ஒரு இன்வைட்டு. கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 106 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனாக ₹12.71 தராங்க ஒரு ஷேருக்கு, ஒரு யூனிட்டுக்கு. அது இது யூனிட்னால யூனிட்லாம் சொல்லுவோம், ஷேர்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு ₹12.71 தராங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹106. ஸோ ₹12.71 நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டாக இருக்கும். இதில் டேக்ஸபிள் டிவிடெண்டாக ₹11.22 எக்ஸம்ப்டட் டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ₹1.38 இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ₹11 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹12.71 தந்திருக்காங்க. பட் இதற்கான ரெக்கார்டு தான் முடிஞ்சுது, அதான் பிரச்சனையே. ரெக்கார்டு நாளைக்கு தான் 4 மார்ச் தான் நாளைக்கு ரெக்கார்டு ரேட்டு. ஸோ இன்றைக்கி தான் கடைசி நாள் பை பண்ணால் ஏதோ ஒரு பண்ணியிருந்தாலும். பட் மேற்கொண்டு ஒன்றும் நியூஸ் இல்லை. பட் இந்த நண்பர் கேட்டிருந்தார், அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரில. இந்த ஸ்டாக் எனக்கு தெரிய வந்ததே அவர் மூலமாக தான். அந்த நண்பர் கமெண்ட் பண்ண போய் தான். ஸோ இது இன்விட்டு இது ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான். அதை நம்ம 17 ஜனவரி 2025 தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். கிட்டத்தட்ட ₹12.71 ரிட்டர்னாக நம்மளுக்கு தராங்க. இதோட பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதே லேட் ஆகிட்டு, எனக்கே ஒரு வடை போச்சு எங்கள் கதையாகிட்டு. ஸோ இது கொஞ்சம் மேடி தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ சாரி. இந்த நண்பர் அடிக்கடி ஒரு தடவை கேட்டார், திரும்ப ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தா மேபி நான் இந்த நியூஸை தேடி பிடிச்சி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நானும் மிஸ் பண்ணிட்டேன், நண்பரும் அதுக்கப்புறம் கேட்கல. ஸோ இந்த நண்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவர் மூலமாக இந்த ஸ்டாக் தெரிஞ்சது எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு நோ யுவர் டேக்ஸு. நிறைய நண்பர்கள் இதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா மார்ச் முடிய போது நிறைய பேருக்கு டேக்ஸ் கேட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருங்கிறத நீங்கள் இந்த டேக்ஸ் கேல்குலேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஒரு 90-80% டீட்டெயிலாக காமிச்சிடும் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 20% சொல்லுவாங்கள்ல, அதை நோட் பண்ண நிறைய பேர் கேட்பாங்க. அது நான் கேட்டணுமான்னு. அது நீங்கள் ஓல்டு ரெசியூமில் போகும்போது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வராது. அதே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண வரணும். போன வருஷத்தில் 7 லட்சம் வரைக்கும், அதாவது இந்த மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐடி ஃபைல் பண்ணோம், 7 லட்சம் வரைக்கும் எந்த இன்கம் டேக்ஸும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க போன வருஷத்தில் ஃபெப்ரவரியில். இந்த வருஷம் தான் அது 12 லட்சம் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 7 லட்சம். இப்போ 7 லட்சம் தான் இப்போ அப்ளிகபிள். ஸோ இப்போ நம்ம ஃபைல் பண்ண போனால் 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு. பட் அது ஒன்லி சேலரி இன்கமாக இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் இன்கமாக இருக்கணும். அப்படி இன்கமாக இருந்துச்சா நம்மளுக்கு எந்த ஒரு டேக்ஸ் வராது. பட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சமாக டேக்ஸ் வந்தே ஆகும். ஸோ அது ஓல்டு ரெசியூமில் நீங்கள் டிடக்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோவா வராது. பட் டிடக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ரெசியூம்க்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களோ கேபிட்டல் கெயின் அதுக்கு டேக்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கான கேல்குலேட்டர் தான் இன்றைக்கி நம்ம காலையில் வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா பார்க்கலான்னு தெரில. ஸோ இன்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க கண்டிப்பாக. கரெக்டு தான். இந்த இதில் யாருமே இன்கமே பார்க்கல அப்படின்ட்டு இதில் எங்கே நம்ம உட்காந்து கேல்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ இன்கமே இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்கம் இருந்தால் மட்டும் அந்த கேல்குலேட்டர் போய் பாருங்கள். அது சேலரிக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்க விருப்பம் இருந்தால் காலையில் போய் பாருங்கள். இன்றைக்கி இது காலையில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குமா என்னென்னு தெரியல, இருந்தால் பாருங்கள். ஸோ இதோட நியூஸை முடிச்சிடுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.